லாஸ்ட் வீடியோ அதாவது நந்தசாய் பொட்டிக்கோட வீடியோ பார்த்துட்டு ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் 599க்கு வாங்கினேன், 400க்கு வாங்கினேன், 799லாம் ரொம்ப ரொம்ப அதிகங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ. எதுக்காக அப்படின்னா, இனிமேட் கொண்டு யாராவது இந்த மாதிரி எக்ஸ்போ போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போய் வாங்குங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வந்து புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கே ஒரு 2 நாள் மன உளைச்சலாக இருந்துச்சு, 800 போட்டு அந்த சேரீ வாங்கிட்டுமேடா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு அந்த 1100க்கு மேலே வச்சு விற்கிறாங்க. ஆனால் அந்த பீட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேட் ஆகிருந்துச்சுங்க. பேஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இல்லை. அதை கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி பீட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பீட்ஸ், குவாலிட்டியான பீட்ஸ் போட்டு வச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சாஃப்ட் சாரீஸ் செக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்னை சில்க்ஸ்லேயே பை ஒன் கெட் ஒனுக்கு 1100 தான் போடுறான். இது வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணால் 699 599க்கு இன்றைக்கி சேல் பண்ணுறாங்க. இதை ஏன் 1100 அண்ட் எபோவ்க்கு வந்து விற்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. குவாலிட்டின்னு பேசுகிறாங்க. நான் போயிட்டு குவாலிட்டி செக் பண்ணவும் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஒஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு ஒரு பொட்டிக் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அந்த அப்ரிஷியேஷன் உண்டு. ஏன்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கையை பெறாமல் இவ்வளோ தூரம் யாருமே வந்திருக்க முடியாது. உங்களைய வேணும்னே யாரும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ண போகிறதும் கிடையாது. நெகட்டிவ் உங்களை வேணும்னே பண்ணினாங்கன்னா அது தப்பு. ஆனால் நீங்கள் வாலண்டியராக நீங்கள் கொடுக்குற பொருளோட விலையை அதிகமாக வச்சு குவாலிட்டியை கம்மியாக உங்கள் ஃபேமை யூஸ் பண்ணி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது உண்மையாலுமே தப்பு. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் சாரீ வாங்குறாங்க. ஆஹா இந்த செலிப்ரிட்டி இது கட்டியிருக்காங்களே அழகாக இருக்குது, இது குவாலிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குது, நம்மளும் வாங்கி வியர் பண்ணி பார்க்கலான்னு தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பொண்ணுமே வாங்குறாங்க. யாரும் ஹை கிளாஸ் பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் டைரெக்டாக ஷாப்பில் பெரிய பெரிய ஷாப் பொட்டிக்ஸில் போய் வாங்குவாங்க. பட் இங்கே பொட்டிக்ஸுங்கிற மீனிங்கே தப்புன்னு நான் சொல்கிறேன். எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய அதே காப்பி அண்ட் காப்பி சாரீஸ் தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு 399 இருந்து 99 இருந்தெல்லாம் நாங்கள் 99 என் கண்ணிலே படலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 2 மணி நேரமாக அந்த கடையில் இருந்தேன். 99 600 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கூட ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ பழைய சாரீ மாதிரி இருக்குதுங்க. இந்த கல்யாணி காட்டுன்னு ஒரு சாரீ போட்டிருக்காங்களே அதில் 1100 கிட்ட போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே அது பழைய சாரீ மாதிரி இருந்துச்சுங்க. எங்கள் ஆத்தா கட்டுற சாரீ கூட நல்லாயிருக்கும். ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் ஃபேம் ஓகே, நீங்கள் இவ்வளோ மக்களோட சப்போர்ட்டை சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிட்டி, அஃபோர்டபுள் ப்ரைஸ், இது ரெண்டையும் சேர்த்து கொடுங்க. எங்ககிட்ட காசு இருந்தால் நாங்கள் ஸ்னேகாலயிலே போயிருப்போம். அதுக்கு ஏன் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எடுக்கணும்? சொல்லுங்கள் பார்ப்போம். நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுங்கிற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. லாஸ்ட் வீடியோ கூட நான் வந்து நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எனக்கு என்ன பாசிட்டிவாக தோணுச்சோ அந்த விஷயங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபேஸ் சேரீன்னு சொல்லிட்டு ஒரு ஜிகுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரீ எல்லாம் சிஃபான் சாரீ அந்த மாதிரி சாரீ எல்லாம் மீஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா 699 சேல் பண்ணுறாங்க. அவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது. இந்த காதி காட்டன் சாரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 799 800 மைனா கூட அந்த சாரீ சேல் பண்ணுறாங்க. இவ்வளோ ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் கம்பேர் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்க. அதனால இந்த வீடியோவில் உங்களுக்காகவே நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ், மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசும் அவங்க கஷ்டப்பட்டு வாங்குகிற காசு, சம்பாதிக்கிற காசு, அந்த காசுக்கான பொருளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு ஒரு பாடம்னு நான் எடுத்துக்கலாம். இனிமேல் யாராவது இன்ஸ்டா செலிப்ரிட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்களோடதுல ரிவ்யூ பார்த்துட்டு அதில் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தப்பு தான். அதாவது செலிப்ரிட்டியோ எக்ஸ்போ போட்டவங்களே நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் கொடுத்த 800 கம்மி தான்ப்பா. அதுக்கப்புறம் 3000 5000க்குலாம் பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. பட் நான் கொடுத்த 800 என்னோட ஒரு ஆஃப் டேக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சேல்ரி. அந்த சேலரியை நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த சாரியை வியர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷோ பண்ணுறேன். இவ்வளோ தூரம் நான் மூச்சு திணற பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏமாந்த மாதிரி இன்னொருத்தர் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். ஸோ இந்த என்டையராக உங்களுக்கு எல்லா ஒரு சாரீ கனெக்ஷன்ஸும் நான் போட்டிருக்கேன். நான் பேசினதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ஐம் சாரி. ஒருத்தவங்கள வந்து தப்பாக நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்களே நீங்கள் நினச்சிக்கலாம். பட் ஹானஸ்ட்டாக என் மனசில் பட்டது தான் நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இந்த சுடிதார்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒர்க் சுடிதார்ஸ்னு ஒன்றுமே ஒர்த் இல்லைங்க. ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த ப்ளைன் சாரீ. அதில் மேலே வந்து ஜமிக்கி ஒர்க் பண்ணால் பேட்டர்ன் ஒர்க் வாங்கி வச்சா கூட
அதிகபட்சம் தைய கூலியோடு வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 450 ரூபா 500 ரூபாய்க்கு ஒரு டாப் தைச்சு வாங்கிடலாம். இதுக்கு இவ்வளோ ப்ரைஸா சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே பாருங்கள். எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. அதாவது ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்குதா அப்படின்னு நானும் சொல்ல மாட்டேன். 1100க்கு மேலே இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சு. பட் அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்து இல்லை, அதுதான் விஷயம். ஸோ ஒர்த்தான சாரீ வச்சுருக்கீங்க, ஒர்த்தான ப்ரைஸ் இல்லை. மக்கள் வர்றதே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்தீங்க எக்ஸ்போ, இது மேபி இது வந்து ரெப்ரசன்ட் ஓனர் பார்த்தாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வரும்போது நல்ல குவாலிட்டியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வாங்க. இது என்னோட கைண்ட் சஜஷன்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஒரு கஸ்டமரோட சஜஷன்ஸ் கோவமாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கீப்